ஏய் தானா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சா, உன் அப்பா அம்மாவை பிரிச்சிருக்கா. இப்போ உன் அம்மா ஜெயில இருக்காங்க. இத்தனைக்கு இவதான காரணம். இவள போய் இந்த வீட்ல இருக்க சொல்ற? அண்ணே, நீங்க இவளுக்கெல்லாம் பாவம் பாக்காதீங்கண்ணே. இவ இங்க இருந்து போனாதான் இந்த குடும்பமே நல்லா இருக்கும். முதல்ல அவளை இங்க இருந்து வெளியே அனுப்புங்கண்ணே. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, மாயா இங்கதான்ப்பா இருக்கணும். மாயா வீட்டை விட்டு போனா அம்மாவும் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிருக்காங்க. அம்மா எனக்காக பழைய ஏத்துக்கிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்கப்பா. அம்மாவுக்காக இவ இங்க இருக்கணும்ப்பா. நீங்க தானப்பா சொல்லிருக்கீங்க அம்மா வார்த்தையை மீறி எதுவும் பண்ண கூடாதுன்னு. அதுதான்ப்பா நானும் செய்யறேன். ப்ளீஸ் பா, அவ இங்கே இருக்கட்டும்பா. அம்மா அவங்க தங்கச்சி கூட இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது நடக்கல. ஆனா அம்மாவோட தங்கச்சி பொண்ணு மாயா இங்க இருக்கணும்னு தான் அம்மாவோட ஆசைப்பா. மாயா இங்கே இருக்கட்டும்பா. அம்மா சார்பா எனக்காகப்பா. வாழ்க்கையை கெடுத்தவளா இருந்தா கூட உன் அம்மாவுக்காக நீ யோசிக்கிற பாரு. இதுதான் என் வளர்ப்பு. பாத்தியா, நீ என் பொண்ணுன்னு சொல்லிக்கிற. நான் இன்னையே ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திருக்க. என் பொண்ணு என் வளர்ப்பு மாறாம நடந்திருக்கா. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கா. இவதான் ரகுராமோட பொண்ணு. இங்க இருந்துட்டு போ. அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? தனக்காக என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப இத கேக்குறா. அவளுக்காக மட்டும்தான் இப்ப இவளை இங்க இருக்க சொல்றேன். இதுல போட்டோம். அண்ணே, தேங்க்ஸ் தானா. என்ன மாயா நீ எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? எனக்காக நீ செஞ்ச விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ மட்டும் இல்லனா நான் இன்னொரு கதிரை பிரிஞ்சிருப்பேன். நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருக்க. நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும் மாயா. நம்ம 2 பேரும் இந்த வீட்ல ஒன்னா இருக்கணும். என் மேல நீ இவ்ளோ பாசம் வச்சிருக்க. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தானா. நீ என் தங்கச்சி. எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம் தானா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீ கதிர் கூட வாழணும். கதிரை ஏத்துக்கோ. இல்ல, அப்பா எடுத்த முடிவுல இருந்து என்னால மாற முடியாது. உண்மை தெரியும் போது அவரு புரிஞ்சு பாருதானா. தப்பான ஆளை நான் காதலிச்சேன். அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் வந்தது. இப்ப உன்னால குடும்பம் சந்தோஷமா இல்லைன்னு அப்பா சொல்றாரு. ஆனா நியாயப்படி இந்த குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். என்னாலதான் இது எல்லாமே. ஆனா பழி எல்லாம் உன் மேல இருக்கு. அத மட்டும்தான் சரி பண்ணணும். அத பத்தி நீ யோசிக்காத. உன்னை கதிரோட நான் சேர்த்து வைப்பேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. சரி, தானே அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவன் மாமாக்காக என்ன பிரியறதுக்கு ஓகேன்னு சொன்னான்.
இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு தெரியலையே. தெரியலனா என்ன, போய் தெரிஞ்சுக்க. எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்க முடியுமா? இருந்தாலும் மாமா நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ தனா கிட்ட பேசு. அவ மனசுல நீ ஸ்ட்ராங்கா உட்கார்ந்தா போதும். அப்புறம் பெரியப்பாவை மாத்துறதெல்லாம் ஈஸி தான். பார்த்தல, இன்னைக்கு என் தங்கச்சி எனக்காக சப்போர்ட் பண்ணா. அவ இன்னசென்ட்டா, எல்லாரையும் நம்பிடுவா. ஆனா சரின்னு தெரிஞ்சா நல்லவங்க பக்கம்தான் நிப்பா. அவ கண்ணாடி மாதிரி உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு வச்சு பேச தெரியாது. அது எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன, அவ மனச மாத்திர வழிய பாரு. சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் தானா போயிடும். என்ன இருந்தாலும் அவன் மாமா சொல்றதானே கேப்பா. அது பெரியப்பா மேல இருக்கிற பாசம். ஓ மேலயும் அவளுக்கு பாசம், அஃபெக்ஷன், லவ் எல்லாமே இருக்கு. நீதான் அதை வெளியில கொண்டு வரணும். என்னமோ சொல்ற, ட்ரை பண்றேன். நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போகும்போது அவர்கிட்ட நீங்க எதுவும் சொல்லிக்க வேண்டாம். குடும்ப பிரச்சனையில மருமகனை காப்பாத்தா இப்படி ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. ஜாமீன் வாங்கிடலாம். இல்லங்க ஐயா, எனக்கு ஜாமீன் வேண்டாம். என்னம்மா சொல்றீங்க? என்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன்.